எப்பயுமே காட் கான்சியஸாக இருக்கணும். அப்படின்னா தேவ உணர்வு உள்ளவனாக இருக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் எதை செய்தாலும், கவனிங்க, ஒரு மனிதன் எதை செய்தாலும் நான் செய்கிற இந்த காரியம் தேவனுக்கு உகந்த காரியமா, இது தேவன் விரும்புகிற காரியமா, இது தேவன் பிரியப்படுகிற காரியமா, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா, தேவனுக்கு பிடிக்காத காரியமா என்பதை ஒரு மனிதன் எப்போ எல்லா நேரத்திலையும் என்ன பண்ண வேண்டுமானால் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டுமா தன்னுடைய வாழ்க்கையில். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? ஒரு மனிதன், ஒரு கிறிஸ்தவன், பொதுவாகவே ஒரு கிறிஸ்தவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கணும்? தன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் தான் செய்கிற இந்த காரியம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்கிறதா, தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதா, அல்லது தேவனை கனவீனம் பண்ணக்கூடியதாய் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறதாய் என்பதை ஒரு மனிதன் எப்பவுமே என்ன பண்ண வேண்டுமானால் சிந்திக்க வேண்டும்.